Drop it. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா சுகமாக இருக்கிறேன். நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சாஃப்டான மணி புட்டு இல்லாட்டி நூல் புட்டு எப்படி ஈஸியாக செய்கிறதுன்ட்டு உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குமெண்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மணிப்புட்டு செய்கிற வீடியோஸ் யூடியூப்பில் நிறையா இருக்குது. ஆனால் நீங்கள் அதை பார்த்துட்டு மணிப்புட்டு செய்கிறதுக்கான புட்டுக்குழல் இல்லையேன்னு ரொம்ப கவலைப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த புட்டுக்குழல் இல்லாமலும் மணிப்புட்டு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் கற்றுக்கொள்ள போகிறீங்க. நார்மலாக நாங்கள் மணிப்புட்டு செய்கிறதுக்கு இது மாதிரி புட்டுக்குழல் ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி இது மாதிரி ஒரு இட்லி பானையிலையும் மணிப்புட்டு செய்யலாமென்று பார்க்க போகிறீங்க. வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த புட்டை கோதுமை மாவை தான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ கோதுமை மாவை நல்லா பொன்னிறமாக முதல்ல வறுத்துக்கொள்ளணும். இன்றைக்கி நான் 1/2 கிலோ மாவை யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாவை போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் விட்டுட்டு மெதுவாக வறுத்தெடுத்துக்கொள்ளணும். மாவு நல்லா வறுபட்டதும் இது மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும். மேலும் நல்லா வாசனையாகவும் இருக்கும். இது மாதிரி மாவு நல்லா பொன்னிறமாக வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாவை நல்லா ஆற விடுங்க. வறுத்த எங்களோட மாவு ஆறின பிறகு இது மாதிரி ஒரு ஸ்டெய்னரால் நல்லா அரிச்செடுத்துக்கொள்ளுங்க. மாவை நீங்கள் அரிக்காமல் விட்டீங்கன்னா மாவை குழச்சிட்டு புளியும் போது கஷ்டப்படுவீங்க. ஸோ நல்லா இது மாதிரி ஒரு ஸ்டெய்னரில் போட்டு அரிச்சுக்கொள்ளுங்க. மாவை நல்லா அரிச்சா பிறகு குழைக்கிற பாத்திரத்தில் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளணும். மாவை குழைக்கிற இந்த நேரத்தில் இட்லி பாத்திரத்தில் தண்ணியை விட்டு கொதிக்க விட்டுருக்கணும். தண்ணி விட்டு குழைக்கிறதுக்கு முதல்ல உப்பை மாவோட இது மாதிரி பரவி விட்டுக்கொள்ளுங்க. இன்றைக்கி நாங்கள் இந்த மாவை பச்சை தண்ணியில் தான் குழைச்சி எடுத்துக்கொள்ள போகிறோம். விட்டு குழைக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு குழைச்சி கொள்ளணும். இதில் நான் தண்ணியோட அளவை சொல்ல இல்லை, ஏனண்டா மாவை பொறுத்து கூடி குறையலாம். ஸோ நீங்கள் எடுக்கிற மாவோட அளவுக்கு தண்ணியை விட்டுக்கொள்ளுங்க. இடியப்பமா பதத்துக்கு குழைச்சிக்கொள்ளுங்க. மேலும் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்சிக்கொள்ளுங்க. இது மாதிரி தண்ணி விடும் வர கம்பால் குழைச்சிட்டு பிறகு கையால் குழைக்கும் போது நாங்கள் இந்த டோவுக்கு நிறைய ஃபோர்ஸ் கொடுக்காம சாஃப்டாக குழைச்சி எடுத்துக்கொள்ளணும். இட்லி பானையில் இருக்க தண்ணி கொதிச்சு கொண்டிருக்க இந்த நேரத்தில் இட்லி பானைக்குள்ளே வைக்க போகிற அந்த தட்டை ரெடி பண்ணிக்கொள்ளணும். தட்டுக்கு மேலால் நல்ல தூய்மையான ஒரு துணியை போட்டுட்டு மாடோவை புழிஞ்சு கொள்ளணும். இதில் மீடியம் சைஸ் ஓட்டையுள்ள இடியப்ப உரல் ஒன்று தான் யூஸ் பண்ணியிருக்கு. இதை விட பெரிய துளைகள் உள்ள இடியப்ப உரலையும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இந்த துணியில் புளிகிறது ஒட்டாமல் வரணும், தனித்தனியாக வரணும். அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா வருத்தமாக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மேலால் தூவி தூவி ஃபுல்லாக புளிஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. இது மாதிரி குழச்சி வச்சுருக்க எல்லா மாவையும் மேலால் புளிஞ்சு கொள்ள போகிறேன். குழச்சி வச்சுருந்த எல்லா மாடோவையும் புளிஞ்சு எடுத்த பிறகு இது மாதிரி தான் இருக்கும். இனி நான் இதை ஒரு இட்லி ஸ்டீமரில் போட்டு ஒரு 15 to 20 நிமிஷத்துக்கு அவிச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். ஒரு 20 நிமிஷத்தில் இதை அவிஞ்சிட்டது. இனி நான் இதை இறக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கொள்ள போகிறேன். இது மாதிரி இந்த துணியாலேயே இதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக உடைச்சி விட்டுக்கொள்ளணும். இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக உடைச்சி விட்ட பிறகு நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய்ப்பு சேர்த்து புரட்டி விட்டுக்கொள்ளணும். ஓகேங்க, மணிப்புட்டு ரெடி ஆகிட்டுது. இவ்வளோ தான் இந்த வீடியோ.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுண்டா தம்ஸ் அப் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கண்டா இந்த சேனலை ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். Until then, 3D Lifestyle Germany, Dharsi.